இஸ்லாத்தினுடைய மார்க்க விவகாரங்களில் கொள்கை என்பது அகீதா என்பது பிரதானமானது. ஒரு கட்டிடத்துக்கு எப்படி பவுண்டேஷன் அடிப்படையானதோ அதுபோல மார்க்கத்தினுடைய கொள்கை என்பது அகீதா என்பது பிரதானமானது. நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் இது போன்ற கட்டிடத்தினுடைய மேல் பகுதிகள். இந்த மேல் பகுதி சரியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அகீதா சரியாக, அடித்தளம் சரியாக இருக்க வேண்டும். அடித்தளம் சரியாக இல்லாமல் கட்டியெழுப்பப்படக்கூடிய மேல்தளங்கள் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழுந்து விடலாம். இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கை, குறிப்பாக அஹ்லுஸ் சுன்னாவினுடைய அடிப்படையான கொள்கைக்கு முரணான ஏராளமான வழிகட்ட அமைப்புகள் காலாகாலமாக உருவாகி வந்திருக்கிறது. அது உருவாகி வரும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே நமக்கு சொல்லியும் இருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே கடந்த காலத்திலே சியாக்கள் என்று, ஹவாரிஜிகள் என்று, மூதசிலாக்கள் என்று பல கூட்டங்கள் உருவாகி இருக்கிறார்கள். இந்த கூட்டங்கள் 1000 உருவானாலும் நாம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டிய கூட்டத்தில் சேர்வதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவையும் சஹாபாக்கள் என்கிற அந்த